அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி 2 பேருமே வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹனிமூனுக்காக வந்திருக்காங்க. அப்போ கூட நம்ம ஹீரோ கேட்குறாரு, ஏமா நம்ம வந்தது ஹனிமூனுக்கு, பட் எதுக்காக இந்த சிமெட்ரிக்கு, அதாவது இந்த சமாதிக்கு வந்திருக்கா அப்படின்றப்ப, இல்ல இந்த ஊர்ல இந்த சமாதி வந்து பார்க்கோட சேர்ந்து இருக்கும், எனக்கு இது ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும், அதுவும் உங்க கூட வரணும்னு நினைச்சேன் வந்தேன் அப்படின்றப்ப அப்படி பேசிட்டு வர்றாங்களா. அந்த நேரத்தில் நல்லா நோட் பண்ணுங்க, நம்ம ஹீரோயினி ஒரு ஏஜ்டு பர்சன், ஒரு வயசானவர் அவரோட ஒய்ஃப் சமாதிக்கு பூ வைக்கிறத பார்ப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோட்ட அங்க பாருங்களேன், அந்த வயசானவர் அவர் ஒய்ஃபுக்கு வந்து பூ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அவர் இருக்க மாட்டார். ஓகேவா, அப்படியே இதோட கட் ஆகி இங்க வருது. சோ இத நல்லா பாத்துக்கோங்க. அந்த சீனை இங்க வரும்போது நம்ம ஹீரோயினி போறாங்கல்ல, நில்லுமா அப்படின்றப்ப, இல்ல நான் வந்து சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன் வேணான்றாங்க. இல்லம்மா தயவு செய்து புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் அமைதியாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ, என்னால நீ வந்து சாகிறத பார்க்க முடியாது, அதனால சர்ஜரி பண்ணிக்கோ அப்படின்றாரு. பட் இவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க, என்ன இப்படி சொல்ற அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோயினியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ கூட இருந்த எந்த ஒரு நினைவையும் மறக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் இவர் வந்து இல்ல சர்ஜரி பண்ணிக்கோமா அப்படின்றாரு. அதே நேரத்தில் இங்க கொரியால பாத்தீங்க அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட்காரன் இறந்தான்ல, அவனுடைய காரை பூரா எல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க நம்ம வில்லனை காட்டினா அவன் கிளம்பி நம்ம ஹெயானை பாக்குறதுக்காக ஜெர்மன் போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவங்க அம்மா வில்லி வந்துட்டு, எங்க போற, நான் ஹெயானை பார்க்க போறேன். டேய் அவ ஜெர்மனில இருக்காடா, தெரியும் அதனாலதான் போறேன். டேய் உனக்கு என்ன பைத்தியத்தையும் பிடிச்சிருச்சாரா, அவளுக்கு அங்க லீகல் கார்டியனா நம்ம பேக்கியானா இருக்கா, நீ அங்க போய் என்ன பண்ண போற, அவ செத்தாலும் சாகலாம் இல்ல பொழைச்சாலும் பொழைக்கலாம் அப்படின்றப்ப, யாரு சாக போறா, அவ உயிரோட தான் இருக்க போறா, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு, அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்க போறேன், தயவு செய்து விட்டுருங்க. டேய் என்னடா பைத்தியக்கார மாதிரி உளறா, ஆல்ரெடி நம்ம ஹெயானுடைய பெரியப்பா என்னடான்னா யுஎஸ்ல இருக்காரு, பெம்ஜு வந்துட்டு அவங்க அண்ணனை பாக்குறதுக்காக போயிருக்கா, அவ போய் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தா அப்படின்னா கண்டிப்பா இங்க ஆப்படிக்கும், உன்னுடைய சேர்மன் போஸ்டுக்கே ஆபத்து வரும்டா, முதல்ல அதை காப்பாத்த பாரு, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல, எனக்கு இந்த பணம் எதுவும் தேவையில்லை, எனக்கு தேவையானதுல ஹெயான் மட்டும் தான், நான் அங்க போறேன் என்னை விடுங்க அப்படின்ட்டு உதறி தள்ளிட்டு போறான். சோ வில்லன் ஏதோ பிளான் பண்றான், ஆனா என்ன பிளான் தான் தெரிய மாட்டேங்குது. அதே நேரத்துல நேரா ஏர்போர்ட் வர்றான், வந்தவன் டக்கு நாங்க டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு, சார் நீங்க ஜெர்மனி போறீங்களா, ஆமா ஓகே சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஏன்னா பிசினஸ் தானே, அதனால ஈஸியா போய் வரலாம். இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, காலையில வெள்ளனை எந்திரிச்சு அப்படியே பாக்குறாரு, பார்த்து நம்ம ஹீரோனியை பாக்குறாரு, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே டக்குன்னு கிளம்பி இவர் சர்ச்சுக்கு போய் அங்க வேண்டிக்கிறாரு, எப்படியாவது ஹெயான் பொழைக்கணும் அப்படிங்கறக்காக அவர் ஒரு வேண்டுதலை போட்டுட்டு இருக்காரு. அப்படி இவர் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோனி அழகா நடந்து வந்துடுறாங்க. அவர் வந்ததுடனே, நீ எப்படிமா கண்டுபிடிச்ச, ரொம்ப சிம்பிள், நீ காலைல எந்திரிச்சு வந்து என்னை பார்த்தேல, அப்பயே நான் முழிச்சிட்டேன், அதுக்கப்புறம் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன், இங்க வந்து பார்த்தா நீ நடனா வேண்டிக்கிட்டு இருக்க, என்ன வேண்டிக்கிறீங்க, நான் என்ன ஹெவனுக்கு பொண்ணு வேண்டிக்கிறீங்களா, நல்லா வேண்டிக்கோங்க. இல்ல நான் ஹெவனுக்கு போகணும்னு சொல்லலாம் வேண்டிக்கல, நான் வேண்டினதே வேற விஷயம். என்னது, ஒண்ணுல ஆக்சுவலி நீ வந்து சர்ஜரிக்கு ஒத்துக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், அது போக வந்துட்டு உன்னுடைய மெமரிஸ் எதுவுமே அழிஞ்சு போகாம அது ரிட்டர்ன் வந்து என் கூட நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவும் வேண்டிக்கிட்டேன். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஒன்னும் சொல்லாம சரி வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. இப்போ இங்க நம்மலாம் வேண்டுதல் வைக்கிறதா இருந்தா சொல்லி வைப்போம்ல, அது மாதிரி அங்கேயும் வந்து சர்ச்சில் வந்து எழுதி வைப்பாங்க வேண்டுதல. அது மாதிரி ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ, நம்ம வேணா ஏதாவது எழுதி வச்சுட்டு போலாமா, அட விழுங்க இதெல்லாம் வந்து சும்மா, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஹெயான் இதுக்கு மேல என்னால முடியாதுங்க பார், ஆல்ரெடி வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு, நம்ம போய் சாப்பிட்டுட்டு நேரா ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகணும், வா கிளம்பலாம் அப்படின்றப்ப இவங்க வந்துட்டு, இல்ல கொஞ்சம் தூரம் வந்து வண்டியை விடுங்க, நான் சொல்ற இடத்துக்கு போங்க அப்படின்றாங்க. எங்கம்மா, நான் சொல்றேன் நீங்க போங்க அப்படின்றாங்க. எங்கன்னு பார்த்தா ஃபுல்லா அழகான ஃப்ளவர்ஸா இருக்குது, அந்த இடத்துக்கு வர்றாங்க 2 பேரும். சோ இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயினி அப்படியே வந்த உடனே டக்குன்னு, ஆக்சுவலி உங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்குதா, நம்ம ஹனிமூன் அப்ப இங்க வந்திருந்தோம், நல்ல ஞாபகம் இருக்கே, சொல்ல போனா இங்க ஒரு 100 போட்டோ எடுத்திருப்போம், இங்க நியர்பை அதாவது பக்கத்திலே ஒரு பாப்பப் பார் ஒன்னு இருக்கு, ஞாபகம் இருக்கா, அங்க நம்ம உட்கார்ந்து பியர் சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கு, ஆக்சுவலி வந்துட்டு குடிக்க கூடாது, நான் கூட சண்டை போட்டேன் கூட, ஏன் அப்படின்னா நீ குடிச்சா ரொம்ப அழகா இருக்க அப்படின்னா, அப்படி ஆனா அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க, நான் உங்க கூட சண்டை போட்டேன், அது ஞாபகம் இருக்கா, இல்ல ஆனா என் கண்ணு உன் மேல தானே இருந்துச்சு, பொண்ணுங்க கண்ணு என் மேல இருந்திருக்கலாம், பட் என்னுடைய கண்கள் எப்பயுமே உன் மேல தானே இருந்திருக்கு. அப்போ நம்ம 2 சரக்கு வரும்போது ஒரு அழகான ஃபுல் மூன் இருந்தது, பார்த்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஆமா ஞாபகம் இருக்குமா, நம்ம கூட நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தமே அதுல அப்படின்றாரு. கரெக்ட், அப்படிங்கிறப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே என்கிட்ட ஞாபகம் இருக்கும்போது நான் ஏன் உயிரோட இருந்தா ஞாபகம் இருக்காம இருக்க போகுது. இப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் சொல்றாங்க, ஏன் வந்து சர்ஜரிக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி அழகான நினைவுகள்லாம் நமக்குள்ள நிறைய இருக்குது, ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இடமும் எனக்கு புதுசாயிரும், நீங்களும் யாரோ ஒருத்தராயிருவீங்க, 3வது மனுஷனா, எனக்கு எதுவுமே ஞாபகமே இருக்காது, இங்க வந்ததுக்கான நினைவுகள் எதுவுமே இருக்காது, எப்படி நான் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறது, அது மட்டுமா நான் யாருங்கிறத மறந்து நான் ஒரு வாழ்க்கை வாழ போறேன் அப்படின்னா அந்த வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லையே, அதுக்கு நான் இறக்குறது எவ்வளவோ மேல் இந்த அழகான நினைவுகளோட. பட் இதை கேட்கிற ஹீரோவால எதுவுமே சொல்லவும் முடியல, என்னடா எப்படி பேசுறாளே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. இதை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல முடியாம தத்தளிச்சு போய் நிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோனுடைய அத்தைய காட்டினா அவங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க. டீ குடிச்சிட்டு இருக்கவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, படக்குன்னு இங்கதான் ஒரு காமெடி என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அவங்களோட லவ்வர் ஞாபகமா இருந்துட்டே இருக்கும். அவங்க கிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா டீல வந்து அவர் தெரிவாரு, ஐயோ என்னாச்சு பெஞ்சு
அச்சுது விட்டுறாத அப்படின்ட்டு திரும்ப காருக்கு வரும்போது அந்த கார் கண்ணாடியில தெரியும் போது போறாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போனவங்க டப்புன்னு கார்ல ஏறி உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்தவங்க டப்புன்னு கார்ல ஏறி உட்கார்ந்துச்சு. நம்ம ஷாப்பிங் தான் போறோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில பார்த்தா அந்த கிராமத்துக்கு போய் அவங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அங்க வந்தவங்க ஒரேடியா புலம்புறாங்க, ஐயோ திரும்ப இங்க வந்துட்டேனே, ஏன் என்னுடைய கண்ட்ரோல்லே இல்ல, நானு என் மைண்ட் இல்ல, எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லையே, சரி விடு வந்துட்டோம் அவனை பார்த்துட்டு போலாம். அந்த நேரத்துல அந்த கண்ணாடியை பார்த்து முடிய சரி பண்ணிட்டு போது படக்கு நம்ம ஹீரோவோட தம்பி வருவார். ஆண்டி என்ன பண்றீங்க ஆண்டி அப்படின்னு. ஐயோ டேய் நீயா இங்க என்னடா பண்ற? அத்தை அதை நான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க இங்க என்ன பண்றீங்க அத்தை? ஐயோ இந்தரா உனக்காக வால்நட் கேக் வாங்கிட்டு வந்தேன். அதான் சரி இங்க என்ன பண்றீங்க? இது யோன்முன்ஜோன வீடாச்சே. யோன்முன்ஜோன் வீடாரா இது? சாரிடா ரூட் சரியா தெரியாம மாத்தி வந்துட்டேன்டா. கரெக்டா அந்த நேரத்துல அந்த மனுஷன் வர்றாப்ல. அவரு நம்ம அத்தைய பார்க்க குடுகுடுன்னு பொம்சா என்ன எப்படி இருக்க அப்படின்னு அவங்க அப்படியே ஒரு மாதிரியா ஸ்டைலா நிக்கும் போது நம்ம ஹீரோயினோட தம்பி அது வேற ஒன்றும் இல்ல அங்கிள், ஆக்சுவலி எங்க அத்தை வந்து என்னை பாக்குறக்கா வந்திருக்காங்க, பட் என்னன்னா ரூட் மாறி வந்துட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அங்கிள் அப்படின்றப்ப அவர் இல்ல இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க ஒரு டீ சாப்பிட்டு போலாமே வாங்க அப்படின்னு கூப்பிடுறப்ப அவன் டப்புன்னு போது நோ எங்க ஆண்டி வழி மாதிரி வந்தது என்னமோ உண்மைதான், அதுக்காக டக்குன்னு உள்ள வந்துட மாட்டாங்க, நீங்க கிளம்புங்க ஆண்டி நீங்களும் கிளம்புங்க. ரெண்டு பேரையும் கிளப்பி விடுறதே குறிக்கோளோட இருக்கான். அப்ப அந்த ஆன்டிக்கு அவங்க அத்தைக்கு வந்துட்டு அவன் கதவை திறந்தவங்க டப்புன்னு இருக்கு அந்த கதவை பிடிச்சிட்டு, இல்ல நீ என்னதான் ரூட்டை மாறி வந்திருக்கலாம், பட் அதை நான் அட்வான்டேஜா பயன்படுத்திக்க வேணா, வா டீ சாப்பிடலான்னு சொல்லி கூட்டு போய் ரெண்டு பேரும் அழகா டீ சாப்பிடுறாங்க. காதலுக்கு வயது இல்லை அப்படிம்பாங்க, அது மாதிரி இங்க வந்து ரெண்டு பேரும் உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி அவர் வந்து இந்தாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்றப்ப ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணது நானே டக்குன்னு அவங்க எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம தம்பிக்கார வந்துடுறான். வந்தவன் ஆக்சுவலி அங்கிள் எனக்கு தெரிஞ்சு என் ஷோல இருக்கிறப்ப நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே இருப்பேன், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ப்ரெஷர்ல இருப்பேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பாட்டுக்கு ஜாலியா வேலை பார்க்கறேன், எல்லாத்தையும் வந்துட்டு என் ஒய்ஃப் என் குழந்தை இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி நீங்க எல்லாம் ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? அவர் நான் என்னப்பா ஃப்ரீ டைமா இருக்கிறப்ப இந்த மாதிரி ஏதாவது தோட்ட வேலைகள் பார்ப்பேன், அது போக வந்து புக் படிக்கிறது அப்புறம் மியூசிக் கேட்கறது, இதெல்லாம் என்னோட ஃப்ரீ டைமான ஒர்க். ஓ அப்படியா? பட் எங்க ஆண்டிலாம் அப்படி கிடையாது தெரியுமா, அவங்க வந்து ஃப்ரீ டைம் இருந்தாலே போதும் ஷாப்பிங்னா கிளம்பிடுவாங்க. அவங்க போட்டிருக்க ரிங்லாம் பாத்தீங்கன்னா 1 மில்லியன் வானு. அப்ப அந்த வாட்ச் ஆண்டி ஆக்சுவலி வந்துட்டு அது எவ்வளவு வாங்கினீங்க? 2 மில்லியன் வானா? டேய் நிறுத்துறா, இல்ல எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும், மியூசிக் கேட்கறது பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும், நானும் பண்ண வந்தாண்டா, சும்மா இருறா அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அவன் ஒய்ஃப் வந்து போன் வந்துருது. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறான். இவங்களும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும் போது கரெக்டா அந்த இடத்துல அவர் டக்குனு ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஆக்சுவலி நீங்க வந்து தப்பி தவறி வந்திருக்கலாம் இன்னைக்கு, ஆனா உங்க கூட இந்த டைமிங் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சோ இதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி சந்தோஷமா ஹாப்பியாகி கிளம்புறாங்க. சோ அதனாலதான் சொன்னேன் காதலுக்கு வயது இல்லை அப்படின்னு. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கார்ல வராங்க. அப்படி வரும்போது கரெக்டா ஒரு இடத்துல என்ன நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி ஹோட்டலுக்கு போலாம், ஏன் இங்கே நிப்பாட்டுறீங்க அப்படின்னு. இல்லமா டாக்டர் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உன்கிட்ட பேசணும்னு, அது மட்டும் இல்லாம உன்னுடைய மொத்த ஃபேமிலியும் உன்கிட்ட வீடியோ கால்ல பேசணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சோ புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பேச பாரு அப்படின்றாரு. அதே நேரத்துல இங்க வீட்டுல காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பா அம்மா, ஹீரோட அப்பா அம்மா, அது போக தம்பி எல்லாரும் இருக்காங்க. அவன் தம்பி உடனே வந்தோன்னே எங்க எங்க என் பொண்டாட்டிங்க என் குழந்தைங்க அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா தான் சொல்றாங்க. இல்லடா அவ குழந்தைய கூட்டிட்டு அந்த பக்கம் போயிருக்காப்பா அப்படின்னு. ஓகே அப்படின்னு கிளம்பும், டேய் உங்க அம்மா அப்பா நாங்க இங்க தான்டா இருக்கோம் உட்கார்றா அப்படின்னு. சரிமா சரிமா அப்படின்னு பேசாம உட்கார்ந்துறான். அவனும் சரிப்பா என்னாச்சு திடீர்னு ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு. இல்லடா ஆக்சுவலி உங்க அக்கா வந்துட்டு சர்ஜரி வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா, அதனால அவட்ட நம்ம வீடியோ கால் பேச வேண்டியிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ண பேசுவோன்றாரு. இப்போ என்ன மேட்டர்னா எப்படி ஹையானை வந்து சர்ஜரிக்கு சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி மொத்த ஃபேமிலி பேசிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோட அப்பா ஒரு ஐடியா கொடுப்பாரு, இங்க பாருங்க ரொம்ப சிம்பிள், ஒரே இதுதான், நீ செத்து போயிட்ட அப்படின்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன், நானும் செத்துருவேன், அதனால வந்து சர்ஜரி பண்ணிக்கோன்னு சொல்லி அப்படி மிரட்டுங்க எமோஷனலா அப்படின்னு. நம்ம தம்பிக்காரன் யாரு எங்க அக்கா கிட்ட, எங்க அக்கா கிட்ட எல்லாம் எமோஷனலா பேசினா வேலைக்கே ஆகாது, அவ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு, அவளுக்கு எப்படி எடுத்து சொல்லணுமோ அப்படி எடுத்து சொன்னாதான் அது சரியா வரும்னு இவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் அதே தான் சொல்றாங்க. அதே நேரத்தில் ஹீரோவோட அம்மா சொல்றாங்க இல்ல இல்ல அவளுடைய வருத்தம் என்ன, ஆக்சுவலி இந்த ஆபரேஷன் பண்ணா மெமரி எல்லாம் போயிடும், அதை நம்ம ரிட்டர்ன் எடுக்க முடியாதுன்னு தானே வருத்தப்படுறா, நம்ம வந்து அந்த மெமரி எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கடைபிடிச்சு கண்டிப்பா உன்னோட மெமரி எல்லாம் திரும்ப கொண்டு வந்துடலாமான்னு அவளுக்கு புரிய வைப்போம் அப்படின்றாங்க. அவங்க அத்தையும் அதை சொல்றாங்க, கரெக்ட் தான் ஆண்டி, ஆக்சுவலி நீங்க சொல்ற விஷயம் நம்ம ஓகே அது மாதிரியே பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பியும் சொல்றான். இங்க பாருங்க டக்குன்னு அந்த நேரத்தில் அவங்க தம்பியும் சரி ஓகே எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்களா தெரியாது, எப்பா நீ தான் ஃபர்ஸ்ட் பேசுற, அவட்ட பேசி சமாதானப்படுத்து, ரைட் ரெடியா இருங்க அப்படின்றப்ப அங்க போன் பண்றாங்க. அதே நேரத்தில் ஹீரோட அம்மாவும் பேச ட்ரை பண்றாங்க, பட் அவங்களால பேச முடியல. டக்குன்னு வந்து ஹீரோயின் அத்தைட்ட இருந்தாங்க, நீங்க பேசுங்க என்னால முடியல அப்படின்னு கொடுத்துறாங்க. அவங்களுக்கு சரி ஓகே நான் பேசுறேன் அப்படின்னு வாங்கிட்டு, ஆனா இந்த சீனை பாக்குறப்ப மொத்த ஃபேமிலி ஒரு மெம்பருக்காக, அதாவது தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக எந்த அளவுக்கு வந்து பாசம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. அதே நேரத்தில் அவங்க அத்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க, இங்க பாருமா நீ எடுத்த முடிவுலாம் சரிதான், ஆனா ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு, இந்த மாதிரி நல்ல மெமரிஸ் மறந்துருந்தானே நீ வந்து வருத்தப்படுற, அதே நேரத்தில் உனக்கு நடந்த கசப்பான மெமரிஸ், அதாவது கசப்பான நினைவுகள் இருக்கும்ல அதுவுமே மறந்துரும் தானே, சோ திரும்ப வந்து நம்ம ஆல்கஹால் குடிச்சோ இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த மெமரியை வர வச்சிடலாம்ல எல்லா மெமரியும், நீ எதுக்காக வந்து அதை போட்டு குழப்பிக்கிட்டு அதெல்லாம் போட்டு குழப்பிக்காத, ஆபரேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் அவங்க அப்பா ஏமா இப்படிதான் சொல்லுவியா அவன் மருமகிட்ட இங்க கொடு அப்படின்னு வாங்கி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஹேயான் அப்பா மேல கோவமாமா, இங்க பாரு அப்பா வந்து எது செஞ்சாலும் ஒரு நல்லதுக்கு தான் செய்வேன், அதே நேரத்தில் அன்னைக்கு பேக்கியான சொன்னப்ப எனக்கும் அது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது, ஆனா நமக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றப்பதான் நானும் யோசிச்சேன், என்னதான் வந்து உன்ட்ட அப்பா மறைச்சிருந்தாலும் அப்பாவை மன்னிச்சிருமா, தயவு செய்து இந்த ஆபரேஷனுக்கு நீ
ஒத்துக்கணும், வேணான்னு சொல்லாத. இவங்களும் இல்லப்பா எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம் என்னன்னு, நானும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாரு. இருமா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் கொரியா, யூரோப் எல்லா கண்ட்ரில இருக்கக்கூடிய மொத்த இது சம்பந்தப்பட்ட எல்லா டாக்டர்கிட்டையும் பேசினேன். ஆனா ஆல்ரெடி எல்லாருக்கும் முன்னாடியே பேக் ஆன எல்லாரையும் ரீச் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கான். கிட்டத்தட்ட 100க்கு மேல இமெயில் அனுப்பிச்சு எத்தனையோ டாக்டர்ஸுக்கு வந்து ராத்திரி பகல்னு பார்க்காம மெயில் அனுப்பிச்சு பேசி எப்படியோ இந்த வழியை கண்டுபிடிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, எப்படியோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கான இதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேரா போய் அங்க உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்கள லீகலா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி உனக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான எல்லா வழிகளையும் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கான். சோ புரிஞ்சுக்கோமா, அவனுக்காகவாது நீ இந்த ஆபரேஷனை பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா உனக்காக அவன் எவ்வளவு தூரம் போராடி இருக்கான்னு பாத்தீல, தயவு செய்து இந்த ஆபரேஷனை பண்ணிக்கோ அப்படின்றாரு. சோ இதை கேட்கிறப்பதான் அவங்களுக்கே புரியுது தான் ஹஸ்பண்ட் தம் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அவங்க அப்பாவும் தயவு செய்து ஆபரேஷன் பண்ணிக்கோமா அப்படின்றாரு. ஆனா அதே நேரத்தில் அவங்க அம்மா கொடுங்க அப்படின்னு வாங்கி, இங்க பாரு ஹையான், இந்த ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நீ உயிரோட இருப்ப. இந்த மெமரிஸ் வந்து எப்பனாலும் போகும் வரும் நமக்குள்ள. அப்படி நிரந்தரமே இல்லாத இந்த மெமரிக்காக எதுக்குமா இவ்வளவு தூரம் இது பண்ற, வேணாமா சர்ஜரி பண்ணிக்கோ அப்படின்றப்ப எல்லாம் ஓகே தான்மா. ஆனா ஒரு விஷயம் நல்லா யோசிச்சிங்களா, கடைசியா வந்து இப்பதான் நீங்க என் கூட சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப திரும்ப வந்து இந்த ஆபரேஷன் நடந்தது அப்படின்னா நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன். ஆக்சுவலி உங்களையே நான் யாருன்னு கேட்பேமா. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வேணாம். ஏன் அப்படின்னா எனக்கு எங்க அம்மா வேணும். எங்க அம்மா கூட நான் சிரிச்சு பேசின அந்த நினைவுகள் வேணும். சண்டை போட்ட நினைவுகள் எனக்கு வேணும். எங்க அம்மா யாருங்கிற அடையாளம் எனக்கு தெரியணும். அது மட்டும் இல்ல, ஒருவேளை இந்த சர்ஜரி நடந்துச்சு அப்படின்னா நான் திரும்ப உங்க கூட ஃபைட் பண்ண வேண்டியதா கூட இருக்கலாம். உங்களை மறந்து எல்லாத்தையும் விட்டு கூட நான் போற மாதிரி இருக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சோ இதை கேட்ட உடனே வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கமா அப்படின்றாங்க. பட் அவங்களும் ஒரு பக்கம் எல்லாம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆபரேஷன் நடக்கலன்னா இவங்க இறந்துருவாங்க. சோ அதனால அங்க எல்லாமே அழுகும் போது அவங்க அப்பா வந்துட்டு, சரிமா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுமா. டக்குன்னு அவர் ஓகேமா நீ போய் ரெஸ்ட் எடுனாங்க, அப்புறம் பேசுறோன்னு டக்குன்னு அதை மூடி வச்சிடறாங்க. ஆனா வீடியோ கால ஆஃப் பண்ணாம கட் பண்ணாம. சோ அங்க அவங்க வந்து கேக்குறாங்க எதுக்குப்பா மூடிங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சவுண்ட் எல்லாம் இங்க கேக்குது. அதே நேரத்தில் எல்லாரும் உட்கார்ந்து வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோனிக்கு அழகா கிளியரா கேக்குது. சோ அங்க அவங்க அத்தா அழுகிறது, அவங்க அப்பா அழுகிறது, தம்பி அழுகிறது, அத்தை மாமா அழுகிறதுன்னு எல்லாரும் அழுகிறதும் கேக்குது. சோ இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு பக்கம் அழுக வருது. அவங்களும் அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு முடியாம இருக்காங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோயினுடைய தம்பியோட பொண்டாட்டியை காட்டுறாங்க. அவ குழந்தைய கூட்டிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கா. ஓகே கானு, நம்ம திரும்ப இன்னொரு ரவுண்ட் போலாமா அப்படின்னு குழந்தைய கூட்டிட்டு போகும்போது அந்த நேரத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா வில்லி அங்க வந்துடுறா. அவளை பார்த்தனே, இங்க என்ன பண்றீங்க, நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ற, என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தியா, ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டியா, எதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஆக்சுவலி நான் மன்னிப்பு கேட்க வேண்டியது யார்கிட்ட தெரியுமா, என்னுடைய குடும்பத்திட்ட தான். என்னது குடும்பமா, எது அதுவா உன் குடும்பம், பைத்தியக்காரத்தனமா உளராத. என்னைய பத்தி தெரிஞ்சிருந்து இவ்வளவு பேசுற பாத்தியா, சரி ஓகே ஒழுங்கா அந்த பிளாஷ் டிரைவை கையில கொடுத்துட்டு நீ வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பு, என்ன அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க அப்படியே ஒரு மாதிரியா பாத்துட்டு. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் அங்கிட்டு வர்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க பார்த்து பேசுங்க, இப்ப உங்க குடுமி என் கையில இருக்கிற மாதிரி தான், தயவு செய்து என் குடும்பத்தை டச் பண்ணணும் மட்டும் நினைக்காதீங்க. அப்படி ஒரு வேலை ஏதாவது என் புருஷனுக்கோ இல்ல என் குழந்தையவோ என் ஃபேமிலியவோ டச் பண்ணீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பிளாஷ் டிரைவ் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் எவிடன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் ப்ராசிக்யூட்டர் அதுக்கப்புறம் வந்து நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் கொடுத்துருவேன், பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றாங்க. பட் இவங்க வந்து தாராளமா கொடுத்துக்கோ, அதெல்லாம் உடைச்சு என்னால வர முடியும். ஆனா ஒரு விஷயத்தை யோசிக்காம பேசுறீமா, இதெல்லாம் நீ கொடுத்த அப்படின்னா நீ சேர்ந்தாமா ஜெயிலுக்கு போவ, அப்படி ஜெயிலுக்கு போயிட்டா உன் பையனை யார் பாத்துக்குவா, அவனோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சியா, அவங்கள பத்தி உனக்கு தெரியாது, அவங்க எல்லாம் உன் குழந்தைய வளர்க்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்க அத்தை, ஏமா இங்க என்னமா பண்ற நீ, குழந்தைக்கு வந்து இது கூட போடாம அங்க பாரு குளிர்தா இல்லையா அப்படின்னு டக்குன்னு போய் அந்த குழந்தைய பாக்குறாங்க. இவங்க, ஏமா இவ யாரு என்னங்கிறது தெரிஞ்சு கூடவா நீ இன்னும் இவள குடும்பத்துல வச்சிருக்க அப்படின்னு டக்குன்னு திரும்பி இங்க பாரு, அவ என் வீட்டு மருமக, அது மட்டும் இல்லாம இவ இல்ல அப்படின்னா என் பையனே இருக்கவே மாட்டான், என் பையனுக்காகவாது இவளை பத்தி நான் யோசிக்காம தாராளமா ஏத்துக்குவேன், நீ உன் வேலையை பாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சத்தம் போட்டுறாங்க. வாமா குழந்தைய தூக்கிட்டு போலாம் அப்படின்னு அழகா குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. சோ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிருது. இவங்க உங்க பாட்டு குழந்தைய தூக்கிட்டு அழகா கிளம்புறாங்க. ஏன்னா அந்த குழந்தையே வேணாம்னு சொன்னதே இவங்க தான். இப்ப பாத்தீங்கன்னா தான் பேர குழந்தை அப்படின்னு தூக்கிட்டு போறாங்க. அப்படியே எங்க ஹீரோவை காட்டினா அங்க டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாருப்பா, ஆக்சுவலி இன்னைக்கான அந்த டெஸ்ட் ரிசல்ட் இன்னைக்கு தான் வந்திருக்குது. சொல்ல போனா வந்துட்டு என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உடனே சர்ஜரி பண்றதா பெஸ்ட். இல்ல எனக்கு மெமரி தான் முக்கியம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா தயவு செய்து முன்கூட்டியே சொல்லிருங்க, நான் இந்த ஆபரேஷனை போஸ்ட்பான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தருக்கு பண்ணிக்கிறேன். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோவும் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்பி வர்றாரு. நேரா ஹீரோயின் இருக்கக்கூடிய ரூமுக்கு தான் வர்றாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்ல. டக்குன்னு இவர் எந்திரிச்சு போய் தேட ஆரம்பிக்கிறாரு. போச்சுரா எங்கடா போனா அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அங்க சர்ச்சில் உட்கார்ந்து ஏதோ வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இவரு அங்கிட்டு இங்கிட்டு தேடி பிடிச்சி சர்ச்சுக்கு வந்து பார்த்தா அங்கேயும் இல்ல. ஆனா அதே நேரத்துல அங்க இருக்கிற போர்டை பாக்குறாப்ல. அதுல நம்ம ஹீரோயினி சில வார்த்தைகள் எழுதி வச்சிருக்காங்க. இங்க பாரு கடவுளே, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லதான், ஆனாலும் வந்துட்டு இப்ப எனக்கு 2 சான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க நீங்க. ஒன்னு என்னுடைய மெமரி இழந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில வாழ்றது, அதாவது உயிரோட இருக்கிறது. இன்னொன்னு என்னோட அழகான மெமரியோட கொஞ்ச நாள் வாழ்க்கை வாழ்றது. ஆனா என்னால ரெண்டையுமே விட்டு கொடுக்க முடியாதே. உன்கிட்ட நான் ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் கடவுளே, மன்றாடி
மன்றாடி கேட்டுக்கிறேன், தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு என்னைய காப்பாத்து. அதாவது என்னுடைய மெமரியை காப்பாத்தி கொடு. என்னால என்னுடைய காதலையும் மறக்க முடியாது, அதே மாதிரி என்னுடைய ஃபேமிலியும் மறக்க முடியாது. தயவு செய்து என்னுடைய மெமரியை போக்கடிக்காம என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. சோ இதை படிச்சோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருது, என்னடா இது இப்படி எழுதி வச்சிருக்காளேன்னு. டக்குன்னு இவர் வந்து வெளியே தேடி வர்றாப்ல. அப்படி தேடி வரும்போது ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிச்சு போகும்போது டப்புன்னு இவர் கட்டி பிடிச்சுக்கிறாருங்க. கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒரே அழுகுறாங்க. எதுக்காக அழுகுறாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோ தயவு செய்து என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாரு. தயவு செய்து என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, என்னால் இன்னொரு தடவை உங்களை விட்டு போக முடியாது, புரிஞ்சுக்கோங்க. என்னால உங்களுடைய நினைவுகள் இல்லாம வாழ்க்கைங்கிறது வாழவே முடியாது. நான் இன்னொரு ஹெயானா வாழ விரும்பல, உங்களோட ஹெயானா தான் வாழ விரும்புறேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. டக்கு நம்ம ஹீரோ அப்படி கையை பிடிச்சி, இங்க பாருமா, என்ன நடந்தாலும் சரிதான், சர்ஜரி நல்லபடியா முடிஞ்ச உடனே நீ கண்ணு திறக்கும் போது முன்னாடி இருக்கக்கூடியது நானா தான் இருப்பேன். அந்த இடத்துல நீ என்னுடைய நினைவுகளை மறந்திருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு நான் அந்த நினைவுகளை எடுத்து திரும்ப கொண்டு வருவேன். இதை நான் கண்டிப்பா சாத்தியப்படுத்துவேன். நீ எந்த ஒரு கவலையும் படாத, கண்டிப்பா நீ மறந்த நினைவுகள் எல்லாத்தையும் நான் திரும்பி கொண்டு வருவேன். உனக்கு எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா உன்னுடைய நினைவுகளை கொண்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழுவோம் அப்படின்றாரு. சோ இதை கேட்டோன்னே அவங்களும் ஒரே அழுக. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, தயவு செய்து இன்னொரு தடவை சாகிறத பத்தி நீ மட்டும் பேசாத, இன்னொரு தடவை கடவுள்கிட்ட அப்படி ஒரு வேண்டுதல் வைக்காத. இப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்க அப்படியே அழுதுகிட்டே அவருடைய கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே பேக் அடிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கும் புரியல. ரெண்டு பேருமே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு வர்றாங்க. ஆனா ரணகலத்திலே ஒரு குதூகலம் இல்ல, அது மாதிரி இந்த பொண்டாட்டி புருஷங்க மாதிரி சண்டை போட்டு அடுத்த செகண்டே ஒன்னு சேர்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அதே மாதிரி இங்க ஒரு சீன் நடக்குது. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினி ஹோட்டலுக்கு வராங்க. அந்த இடத்துல ஹீரோயினி இல்ல எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னோடனே சரி போயிட்டு வாமா, நீங்க போய் சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன்றாங்க. பட் இவர் போய் என்ன பண்றாருன்னா அழகா உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்படியே ஒரு மாதிரியா வர்றாங்க. என்னடா இது வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு அப்படின்ட்டு அப்படியே வந்தோடனே சேரை நகட்டி போட்டுட்டு அழகா உட்காந்துட்டு, உண்மையாவா என்னது ஒண்ணு இல்ல, நீங்க எப்பயுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கவே மாட்டீங்க, ஆனா இப்ப என்னமோ காஃபி எல்லாம் குடிக்கிறீங்க அப்படின்னோடனே அப்படியா டக்குன்னு எடுத்து அப்படி குடிச்சிட்டு நல்லதா இருக்கு இதுவும். அதாவது இந்த பொண்டாட்டிட்ட வேணும்னே வரண்டை இழுப்பாங்களா அது மாதிரி இவர் இழுக்கிறாரு. பரவாயில்லையே இது வேலை செய்து போல இருக்கு. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. ஆக்சுவலி வந்துட்டு நீங்க டிவோர்ஸ் பண்ணதை இன்னும் மனசுக்குள்ள வச்சிருக்கீங்களா என்ன? இங்க பாரு நீ வந்து ரிங் கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு டக்குன்னு பேப்பர் வச்சு, ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன், நான் அதை போய் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. இவங்க அப்படியே பாக்குறாங்க, என்னாச்சு இவனுக்கு ஏன் இப்படி ஒரு மாதிரியாக அப்படின்றப்ப அவர் பாட்டுக்கு போறாரு. அங்க இருக்கிற பொண்ணுங்களை ஜாலியா சைட் அடிச்சு போறாரு. இவங்களும் பாக்குறாங்க என்னமோ பண்றான் இவன் அப்படின்னு. சோ இப்போ ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது கதையில. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க இருக்காருல, அதே நேரத்துல அங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் காரன் இறந்தான்ல, சோ அங்க வந்து மர்டர் வெப்பன் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து டிஎன்ஏ வந்து இதுதான், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகுது இவனோட தான் அப்படின்றாங்க. யாருங்கிறது தான் ட்விஸ்ட். இங்க வில்லனை காட்டுறாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இருந்தாங்கல்ல அந்த ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அப்படி வர்றவன் டக்குன்னு நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இருக்கிறத பாத்துறாங்க. நம்ம ஹீரோயினியா டேய் நீ முதல்ல சட்டை அந்த இதெல்லாம் இறக்கி விட சொல்ற கீழே எது இதையா ஆமா இறக்கி விடம்னு அவங்க இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவன் ஒரு மாதிரியா காண்டாயிரான். என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ கூட பிஎன் ஒரு தெரிஞ்சிருப்பான்ல, அவன் என்ன பண்றான் நம்ம ஹீரோக்கு பண்ணி, சார் நீங்க ஆக்சுவலி நியூஸ் பாத்தீங்களா இல்லையா, போய் நியூஸ் பாருங்க, அதுவும் நீங்க ஜெர்மனில தானே இருக்கீங்க, தயவு செய்து ஃபர்ஸ்ட் நியூஸை பாருங்க அப்படின்றான். சரி ஓகேடா என்னன்னு பாக்குறேன்றாரு. அதே நேரத்தில் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சார் இந்த கொலையை பண்ணி முடிச்சதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மன் போயிருக்கான் அப்படின்னோடனே அவர் சீஃப் வந்துட்டு சரி ஓகே அப்போ வந்து அரெஸ்ட் வாரண்ட் வாங்குங்க என்னன்னு பார்த்து அரெஸ்ட் பண்ணிடலான்றாரு. சோ யாரை சொல்றாங்க தெரியல, ஹீரோவையா வில்லனையான்னு தெரியல. சரி ஓகே இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இங்க நம்ம வில்லியோட கையால் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன விஷயம் சொல்லுங்க, ஆக்சுவலி நல்லதா இருக்க போல இருக்கு, சரி ஓகே நான் வச்சிடறாங்க. இவனுக்கு என்னடா திடீர்னு இவளா ஃபோன் பண்ணா நல்லா இருக்கேன்னு கேட்டா டப்புன்னு வச்சுட்டாலே அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோயினி கூட கார்ல வந்திருப்பா. அந்த காரை பாக்குறான். பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு ட்ரக் வந்து அந்த காரை இடிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ ஒரு செகண்ட்ல அப்படியே மிரண்டு போயிடுவாரு. டக்குன்னு இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஒரு செகண்ட் ஆடி போயிடுறாரு. ஷாக் ஆனவர் டக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஹேயான் என்னாச்சு ஹேயான் அப்படின்னு கத்திக்கிட்டு தேர்றாப்ல. பட் போக முடியல. கார் ஆல்ரெடி ஃபயர் ஆக ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு இவர் ஓடி வந்து அந்த கண்ணாடியை டம்முன்னு தட்டி பாக்குறாரு. ஒன்னும் சவுண்ட் கேட்கல. ஒருவேளை ஹேயான் உள்ள மயங்கிட்டாலோ அப்படின்ட்டு டக்குன்னு அந்த கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் பக்கத்துல ஒரு ஆள் வந்து போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுறான், சார் தயவுசெய்து வந்துருங்க கார் வெடிக்க போகுது அப்படின்றான். பட் அது எதையுமே கேர் பண்ணாம டம்மு அடி கண்ணாடியை ஒரே உடைய உடைச்சி பாக்குறாரு. பார்த்தா ஹேயானா காணோம். என்னோட ஆளைய காணோமே அப்படின்றப்ப அங்கிட்டு இருந்து பேக்கியானோ அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்கு. டக்குன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹேயான் இருக்காங்க. டக்குன்னு இவர் இங்க ஓடி வந்து உனக்கு ஒண்ணாகலே அப்படின்றப்ப அவங்க என்னாச்சு ஏன் பைத்தியக்கார மாதிரி கார் கண்ணாடியை போட்டு உடைச்சிட்டு இருக்க, இங்க பாரு கையில பூரா அடிபட்டு இருக்கு, அது கிடக்குது. ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன், நீ இறந்துட்டேன்னு நினைச்சேன், நல்ல வேலை கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு அப்படியே மனுஷன் கீழே முட்டி போட்டு அழுகுறாருங்க. சோ அப்பதான் நம்ம ஹேயானுக்கே புரியுது, சோ நம்ம இல்ல அப்படின்னா ஹீரோவால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரியலைஸ் பண்றாங்க. டக்குன்னு அவங்க அப்படி உட்கார்ந்து அவங்களும் கட்டி பிடிச்சிங்க பாருங்க, ஒண்ணு இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நான் இருக்க கவலைப்படாதீங்க அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சோ ஒரு வழியா நம்ம ஹீரோயின் இறந்துட்டாங்கன்னு அவர் நினைச்சிருப்பாரு. பட் அதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க எப்படியோ. சோ இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறாங்க. சரி ஓகே நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்க மறந்துடாதீங்க. நாளைக்கு தாங்க முக்கியமான சீன் இருக்கு. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி மிகப்பெரிய பிரிவை சந்திச்சு அவங்க
மெமரி எல்லாம் மறந்து அவங்க எவ்வளவோ விஷயத்தை வந்து இது பண்ண போறாங்க. சோ எப்படி நம்ம ஹீரோயினி பிரிய போறாங்க, அது போக திரும்ப எப்படி ஒன்று சேர போறாங்க எல்லாத்தையும் நீங்க நாளைக்கு தான் பார்க்க போறீங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.